என் பேரு சீனிவாசன். ஓ, சீனிவாசனா? சீனினா சக்கரை, வாசன்னா இருப்பவன் அர்த்தம். சக்கரையில் இருப்பவன் யாரு? எறும்பு. அப்போ உங்க பேரு எறும்பா? இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க? சொல்லுங்க, எறும்பா உங்க பேரு? அப்ப அந்த ஆண்டிட்ட போய் இந்த எறும்பு சரியே இல்ல, ஸ்ட்ரிக்டா எடுக்க மாட்டேங்குது, அதான் உங்க பசங்க எல்லாம் கம்முன்னு இருக்கிறது இல்ல, ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். இப்ப யாருடா சேட்டை பண்ணிட்டு இருக்கா? இவதான்டா நிம்மதியா தின்னுட்டு இருந்தவங்கள இப்ப திங்க விடாம உட்கார வச்சிருக்கா. குரங்கு குரங்கு. எந்த ஆண்டிட்ட போய் சொல்லுவீங்க? மிஸ்ஸஸ் எறும்பு கிட்ட. மிஸ்ஸஸ் எறும்பா? அது யாரு? சேகராஜியோட அம்மா. இந்த எறும்பே, மிஸ்ஸஸ் எறும்பு கிட்ட உன்னையும் தான் சொல்லி கொடுப்பேன், நீ இந்த டாட்டோட சேர்ந்துக்கிட்டு சேட்டை பண்ற. இவளை என்னதான்டா பண்றது? ஏதாவது அண்டா குண்டா கிடைச்சா அதுக்குள்ள இவளை போட்டு மூடி பார்சல் பண்ணி அனுப்பிடணும்டா. எங்காவது அட்ரஸே தெரியாத ஊருக்கு அனுப்பி வச்சிடணும். பார்சல் கொண்டு போறவனும் பாவம், யார் கையில கிடைக்குதோ அவன் அதை விட பாவம். ஐயோ கடவுளே, இவளை படிச்ச கடவுளே கூட இவ தொல்லை தாங்காம தாண்டா கீழே அனுப்பியிருப்பாரு. என்ன இப்படி அப்பாவை பார்த்துட்டே இருக்கா, அவர் ஒண்ணுமே பேச மாட்டாரு. அம்மு, ஏ அம்மு. என்ன? இல்ல, நீ யார சைட் அடிச்சிட்டு இருக்க? நான் குட்டு கேளாக்கும், நான் ஆட சைட் அடிச்சேன். நீ குட்டு கேளா? அதை நாங்க சொல்லணுமா? நீயே சொல்லிக்க கூடாது. அப்ப சொல்லு. சரி, எங்க அப்பாவை ஏன் இப்படி சைட் அடிக்கிற? நான்சென்ஸ், ஸ்டூபிட். நான் எங்க உங்க அப்பாவை சைட் அடிச்சா? என்ன உன் பேரெல்லாம் நீயே சொல்லிக்கிறியாட்டுக்குது? இங்காடு கேட்க புக்கன்னு சிரிக்காத என்ன? நான் எப்படா உங்க அப்பாவை சைட் அடிச்சேன்? சொல்லுடா. இல்ல, வெச்சக்கண்ணு வாங்காம பாத்தியா? அதான் அதான் கேட்டேன். நானு உங்க அப்பாவை பார்த்தேன், அத நீ பார்த்த? இந்த ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட. உங்க அப்பா அதை வளைஞ்சு போய் நிக்காது பாரு, அப்படி உன்னையும் உறைஞ்சு போக வச்சிருவேன். எங்க அப்பா எங்க நிக்காரு? உட்காந்துருக்காரு. அட போயா லூசு டுபுக்கு. இவளோட எறும்பே எறும்பே. எறும்பாமாடா? வாய் கொழுப்பு அத்தனையும் குட்டச்சிக்கு. எறும்பே, ஏ சீனி அஸ்கா சக்கரை. என்ன ஒரு கொழுப்பு பாத்தியா? பெரியவங்கன்னு மரியாதை கூட இல்லாம சரியான வாண்டுடா இவ. டாடி வா. ஐயோ, சீனி அஸ்கா சக்கரைக்கு என்னவோ ஆயிப்போச்சே. என்னாச்சு? ஏதாச்சும் தெரியலையே, இந்த சோத்து தின்னுதான் இப்படி ஆயிப்போச்சு. காப்பாட்டுங்க காப்பாட்டுங்க, ஓடியாங்க ஓடியாங்க. டாடி பா, அப்பா. எறும்பே எறும்பே, பயமா இருக்கு, பேசேன். நான் உனக்கு அஸ்கா சீனி சக்கரை எல்லாம் தாடேன், நீ பேசேன். டாடி பா, அப்பா. ஆடனே அடிச்சடா. என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் அலறீங்க? நாங்க பேசிட்டு இருந்தோமா, அப்பா திடீர்னு பேச்ச நிறுத்திட்டாரு. பேசவே இல்ல, எந்த அசைவும் இல்ல. அதான். ஏன் சும்மா அடிச்சுட்டே இருக்க? ஏன் அடிச்சுட்டே இருக்கீங்க? டாடி உங்களுக்கு ஒன்றும் இல்லையே. எறும்பே, சீனி அஸ்கா சக்கரை கொஞ்ச நேரத்துல பயமுத்திட்டு தெரியுமா? ஓ சாரி. உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லையேப்பா? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரிப்பா, நீங்க சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, நீங்க அழாதீங்க, அலற அளவுக்கு இங்க ஒன்றும் இல்லை. கை அடி, முடி ஓடுறி. முடிய பிடிச்சா யாருக்குமே கோவம் வரும்ல. அதானே. தேங்க்யூ எறும்பே, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. இனி கை எடுத்து காலா பாடு. நீ வா, டாடி கூப்பிடுறாங்க. டாடியா? நான் வரமாட்டேன்.
நீ இப்ப வரலன்னா டாடி இங்க வருவாங்க. ஐயா என்னாச்சு? அடே சொல்ல மாட்டேன். ஏங்க ம். உங்க மொபைல் கொடுங்க. எதுக்குடா? தெரியலையே. அப்பா வேற இருக்காரு. அதெல்லாம் கேட்டா இருக்க முடியும்? கேட்குறான், கொடுப்போம். ஏங்க இதோ தரேன். சத்தியமாக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு தந்துடுறேன். ம். ஐயோ டாக்டர் கொடுக்காத, அவளுக்கு போன் கொடுக்காத. எடுபே சீனி சக்கரை கடும்பே கொடுக்கணும்னா சொல்லு. கொடுக்காத, அவளுக்கு போன் கொடுக்காத சொல்றேன். என்ன பண்றதையும் பண்ணிட்டு பேசாம இருந்துரு சொல்லிட்டேன். ரேகா, இது வரேன்ப்பா. வாய வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்காம வம்பு பண்ணி விட்டுட்டு நடிக்க அப்படியே இங்க. இவ இங்கதான் இருக்காளா? ஆமா டாடி, டாக்டர் ஃபோன் தராரு. தராதீங்க நானும் பிடிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு சிவராமா? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமாங்க சார், எல்லாம் இந்த அமுப்புல பண்ண வேலை தான். ஓய் அம்மு, என்ன பண்ண? போடா டுபுக்கு. அவ அப்பல இருந்து எங்க கூட தான் இருக்காளே. இவளெல்லாம் கூட வச்சுக்காதீங்க சார். கூட வச்சுக்கிட்டீங்க ஒரு விட்டு 9 வீடு பண்ணி விட்டுருவா. அவ்வளோ ஒரு தில்லாலங்கடி பிடிச்சவ. என்னமோ உன்னோட அருமை பெருமையெல்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன வேலை பார்த்த? ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்த்துட்டு தானே இங்க வந்து உட்காந்துருக்க. நாங்களும் அப்படியே நம்பிட்டோம் பாரு பச்சை பிள்ளை மாதிரி. டேய் மூஞ்சி ரூபாயா, உங்க அப்பா இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். குழம்பு சட்டி எடுத்து அப்படியே மூஞ்சில கவுத்துருவேன். மூட்டு கொர்றா. கையங்களவா மாட்டிட்டியாக்கும். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையோ. அந்த கோவத்தை என் மேல காட்டுற. யோசிடி யோசி. உன்னுடைய திருவோண்டு மூலையில தான் அத்தனை விஷயம் அடங்கி கிடக்கு. ஏதோ ஒரு வேலை பாப்பியல்ல, பாரு. I know you will shut up your mouth. சட்டி பண்ண கவுத். என்னாச்சு சிவராமா? சத்தியம் கூட கோவப்படுவா, நீ இவ்வளோ கோவப்பட மாட்டியே. என்ன பண்ணா இவ? இப்ப எங்க 4 பேத்து செல்லையும் எவ்வளவு தடவை கூப்பிட்டு பார்த்துட்டோம். சத்யா அட்டனே பண்ண மாட்டா. கோவமா இருக்காளா இல்ல நெகட்டிவா ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ணிட்டாளா எதுவுமே தெரியல. குட்டி சத்தம், எதுக்கு இந்த வேலை பார்த்த? சும்மா லலலாக்கு. அட கிராதகி, உங்க அப்பாக்கு செகண்ட் லைஃப் நீதான்டா. டேய் அஜய், எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? எனக்கே தெரியலடா. பூ, உலகத்துல பொண்ணா கிடைக்கல, இவங்க அப்படம் போய் கட்டியிருக்க. திட்டாதடா. எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணி ஐடியாலாம் கொடுறா. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆம்பளைக்குமா? மேக்கப் எல்லாம் அம்மாவே பண்ணி விட்டுருவாடா. மீதி வேணா நீ பண்ணிடுறேன்னா. அந்த மெண்டலோட சேர்ந்து இவனை மெண்டல் ஆயிட்டா நடக்குது. ஐயோ, இதுகளோட சேர்ந்து நம்ம கிறுக்காயிருவோம். சிவா, எங்க அவ? ஐயோ, இன்னைக்கு இவர் இருக்கிற கோவத்தை பார்த்தா இவ சோழி முடிஞ்சாட்டுக்குவே. ஆமாண்டா, வாடா அழுங்காம இருந்துச்சு வெளியே போயிடலாம். இல்லைன்னா இவன் நம்மளை கோத்துட்டாலும் கோத்துட்டுருவா. இப்பதான் இவர் உன்னோட லைஃப் பார்ட்னரு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஐடியா சொல்லுன்னு சொன்ன. ஐயோ, அதுவாடா இப்ப முக்கியம். நேரம் பார்த்து சோதிக்காதடா, சோதிக்காத. இரு சத்யா, கோவப்படாத. பொறுமையா பேசலாம், இரு. என்ன சார் இவகிட்ட போய் பொறுமையா பேசுறது? காலேஜ் படிக்கிறா, கொஞ்சம் கூட விவரம் வேண்டாம். புத்தி சுவாதீனமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறா. கடுப்பா வருது இவளோட. எதுல விளையாடணும்னு விவரம் வேண்டாமா கேட்க? என் வாழ்க்கையிலேயே விளையாடி வச்சிருக்கிறா பாருங்க. அவ ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன செய்ய ஏது செய்ய? உடனே போற தூரத்துலயா இருக்கும்? எவ்வளவு தூரத்துல வந்து இருக்கும்? இரு புள்ளகிட்ட நான் பேசுறேன். நீ கோப்பட்டு பேசாத, இரு. என்னடா பிடிச்ச அடி வெளுத்து தூக்கி போட்டு மிதிப்பான்னு பார்த்தா அப்பா அதுக்கு விட மாட்டாரு. குட்டிச்சத்தம் பக்கத்துல தாண்டா உட்காந்துருக்கு. பார்த்து, அவன் ஒன்னா அடிச்சு மிதிச்சிட போறா. அம்மோ, அப்படியே கொஞ்சாதா, அப்படியே கடுப்பா வருது. இரு சத்யா, இரு. ஏன் இப்படி பண்ண? பாவம்ல உங்க அம்மா. ஏதாவது பண்ணிக்கிட்டே என்ன பண்றது? ஒண்ணு எங்க அம்மா இல்ல.
சத்யா உன் அம்மா தானே? ஆமா, அப்புறம் அவன் எனக்கு நானா. இன்னைக்கு நீ என் கையில சிக்கடி மகளே உனக்கு இருக்கு. ஆக்டிங்க பாத்தியாடா? இரு என்னென்ன வருதுன்னு பாப்போம். ஏன் சத்யாவை அப்படி சொல்ற? கொழுப்பு கொழுப்பு உடம்பெல்லாம் கொழுப்பு. அவ எனக்கு அம்மா இல்ல, எனக்கு சக்காலாட்டி. என்னடா அவங்க அம்மாவை எப்படி சொல்றா? சக்கையால் அண்ணலத்தின்னு சொல்றாடா. நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு சமாளிக்காத. அட இருடா முழுக்காதையே கேட்போம். சோறு அதான் ஆள் நிக்குது பாரு, வந்து ஊட்ட சொல்லு. வேணையே வேண்டாம். அப்போ சோத்தை பார்த்துக்கிட்டே வாசம் முடிச்சுக்கிட்டே பசியாறிடணும். ஆ நேரமாடா சாமி. ஏன் ஏன் அம்மாவை அப்படி சொல்ற? எப்பவுமே அவடா அப்பாட்ட படுப்பா, என்ன படுக்கவே விட மாட்டா. அடா பூ இதெல்லாம் ஒரு விஷயமா? அட இருடா அவசரத்துக்கு போனவனே. அதுக்காகவா அப்படி சொல்றேன்? சரி ஏன் எதுக்கு இப்படி பண்ண? சத்யா பாவம்ல, ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்றது? அவெல்லாம் ஸ்ட்ராங் உமன், ஒன்றும் பண்ணிக்க மாட்டா. சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். கேட்டிங்களா கேட்டிங்களா? கொழுப்ப பாத்தீங்களா? அத்தனை திமிரு திமிரு. ஏமோ சட்டியா ஃபோன் பண்ணனால நான் எடுத்தேனா, அப்படி இங்க என்ன நினைச்சேன்னு நினைச்செல்லாம் கேட்பல. நான் பாட்டுக்கு எல்லாம் உளறிட்டேனா, பாவம்ல அவ பயந்துடுவாள் நாங்க போட வரைக்கும். அதுக்கு இப்படியா பேசுறது? சும்மாடா, எங்க அப்பாக்கு எங்க அம்மா மேலையும் எங்க அம்மாக்கு எங்க அப்பா மேலையும் எவ்வளவு லவ் இருக்குன்னு இல்லை தெரிஞ்சுக்கலாம்ல. புண்ணாக்கு தெரிஞ்சு கிளிக்கலாம் கிளிக்கா. நீ பாட்டுக்கு விளையாட்டுக்கு பண்ணிட்ட. இப்ப சத்யா ஏதாவது பண்ணிக்கிட்ட என்ன பண்றது? எல்லாரும் இங்க இருக்கோம். அதை யோசிக்க மாட்டியா நீயே? அதான் சொல்லணுனே, அவன் ஒன்றும் பண்ணிக்க மாட்டா. இவ கண்டா பொய் சொன்னதாரு மக. நீ சொன்னதும் அவ அப்படியே நம்பியிருப்பாள்ல. சத்யனுக்கும் சத்யாக்கு நீ சண்டை தானே வரும், சந்தேகம் வரும்ல. அதையும் யோசிக்கலையா நீங்க? எதுக்கு சந்தேகம் வருது, எதுக்கு சண்டை வருது? எங்க அம்மாவும் அப்பாவும் ஸ்கூலிண்டே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் ட்ரூ லவ். எப்படி அதெல்லாம் வரும்? அதெல்லாம் எங்க சத்யனே சந்தேகம் போட மாட்டா, சண்டையும் போட மாட்டா. ஆமா இவ வந்து கண்டா பண்றதையும் பண்ணிட்டு வித்தாரம் நாயம் பாரு, எட்டி உதச்சுன்னு வச்சுக்கேன். பார்த்து பார்த்து விழுந்துறாத. அப்பா அடிச்சிரும். இவ பண்ணதுக்கு அவங்க அப்பா அடிக்கிறாரு. அடி கொடுத்தா வாங்க வேண்டியதானே. இதுக்கு எதுக்குடா என்ன கோத்தோட பாக்குறா? நீ தானே அவளை நல்லா புரிஞ்சுக்கிற, உன்னைத்தானே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் உருடி எங்களுக்கும் காலம் வரும். அடிச்சு உட்காரு, உங்க அப்பா அடிக்க மாட்டாரு, நான் இருக்கேன்ல. பண்றதையும் பண்ணிட்டு அப்படியே நடிக்கா. நீ தள்ளுடா சிவா, இன்னைக்கு அவ்வளோ ஒரு வழி பண்ண முடிறது இல்ல. ரேகா போனை கொடுத்துட்டாரு இல்லம்மா, நீ சத்யம் கூட போய் சத்யாட்ட பேசி பாருடா. டாடி சரி நீ போய் சத்யாட்ட பேசு, நான் இவனை சமாதானப்படுத்துறேன். யார் கூப்பிட்றா? ஹலோ மம்மி, நான் ரேகா. என்ன சத்யா கூப்பிட சொன்னானா? செத்துட்டுனா உயிரோட இருக்கிறனான்னு கேட்க சொன்னானாக்கும். ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிடா தாங்க பேசணும்? உங்க அப்பா பண்ணியிருக்கிற வேலைக்கு வேற எப்படி பேசணுங்கிற? ஐயோ மம்மி, அம்மா சொன்னதெல்லாம் எதுவுமே ஒன்றும் இல்லை. அவ ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா. என்னது விளையாட்டுக்கா? அதுவும் இந்த விஷயத்துல? அவ விளையாடுறக்கு என்னோட லைஃப் தான் கிடைச்சதா? மம்மி தப்புதான். அவ ஏதோ இங்க பாரா தங்கம், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. என்ன அவன் அப்பன் புத்தி தானே அவளுக்கு வரும். அவன் அப்பா விளையாண்டு முடிச்சிட்டா, அடுத்து இவ ஸ்டார்ட் பண்றா இல்ல மம்மி? இப்பவும் தங்கம் உன் மேலையும் அப்பா மேலையும் இருக்கிற மரியாதையில தான் உட்காந்து உன் கூட பேசிட்டு இருக்கேன் இல்ல? ஐயோ மம்மி நிஜமா, அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை. அப்பா ரெஃப்ரெஷ் ஆக தான் போயிருந்தாரு. அதுக்குள்ள இவகிட்ட இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனானா? இல்லை இவளுக்கு புத்தி இல்லையா? இவன் எல்கேஜியா படிக்கிறா? மம்மி போதும் ரேக்கா போதும். ஆம்பளைக்குனாலே அவங்க புத்தியெல்லாம் இப்படி தான் இருக்கும்.
ஒன்று போனால் ஒன்றுன்னு தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க தேடல் என்றைக்குமே ஒழியாது. ஆனால் பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் நாசமாக போய் நிற்கிது அவங்கனால. நானும் பொண்ணைத்தானே பெற்று வச்சிருக்கேன் அவனுக்கு. அவன் பொண்ணு இதே வழியை அனுபவிக்கும் போது தெரியும், அப்போ அவனுக்கு புரியும். மம்மி என்ன இப்போ தப்பா சொல்லிட்டேன்? அவன் பிள்ளைக்கு அவன் ஆத்தாக்குங்கும் போது எப்படி துடிக்கிறானுங்க. இதே அடுத்தவளுக்குன்னா தானே கண்டுக்காம போறது. அவ்வளோ விவரமா பெத்து வளர்த்திருக்கிறான் உங்க அப்பனோட ஆத்தாக்காரி. மம்மி லீமி அலோன் இருக்கா? இது விளையாட்டா செஞ்ச ஒரு விஷயம் எப்படி விளையாச்சு? டாடி மம்மி கிட்ட பேசுன்னு சொன்னேடா. அவங்க மூட் ஆஃபா இருக்காங்க டாடி. என்னை தனியா விடுன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. அவளுக்கு கஷ்டமா இருக்கும்லடா. ஆமா டாடி. தனியா ஒரு ரூம்ல அழுதுட்டு படுத்தானா சரியாயிருவாதான். அவன் இருந்தாலும் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்றதுன்னு தோணுது. உடனே போகவும் வர முடியாது. நாளைக்கு போனாலும் அவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு இருக்கு. ஃபோன்லேயே பேசினா கூட சமாதானம் பண்ணலாம். அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. இவனும் அப்படிதான் இருக்கான். அதேங்க டாடி. அவளை பார்க்கலையே. ம் சரிடா, இப்போ அந்த பசங்க கிட்ட ஃபோனை கொடுத்துரு. ம் என்னடா இந்த அமுலூசி இப்படி பண்ணி வச்சிருச்சே. ஏதோ எப்போ போல ஜாலிக்கு பண்ணியிருப்பா போல. ஆனா இப்படி பிரச்சனையாகவும் தெரியலையே. அவங்க அம்மா எதுவும் தப்பான முடிவு எடுக்காம இருந்தா சரிதான். அவங்க அம்மா நல்லா ஸ்ட்ராங்கான உமனா தான் இருப்பாங்க, ஐஜியா இருக்காங்கல்ல. அப்படி எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. வெளியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ள வீக்காக கூட இருக்கலாம். என்னவா இருந்தால் நமக்கு என்ன தெரியும். இனி அவங்க பாடுதான். ஆமாம்மா, உனக்கு வேற ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலையில் இருக்க போல இருக்கு. ஏன்டா? ஏன் இல்லை ஏங்கிறேன். கோப்படாத. இப்போ நீ ஊன்னு சொன்னாலும் எத்தனை பேர் வேணாலும் சாவடிச்சிருவேன். மரியாதையா ஒழுங்கா இருந்துரு என்ன. அடப்போடா, உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றதுக்காக தான் சரியா நான் சாப்பிட கூட இல்லை தெரியுமா. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நல்லா நிறைய சாப்பிட்டா அப்புறம் சீக்கிரம் தூக்கம் வந்துடும், தூங்க போயிடுவேன்ல. உனக்கு ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணணும்ல. டேய், அப்புறம் சார், நீ சாரி கட்ட போறியா இல்லை சத்யன் சார் கட்டுவாரா? அவரை கட்ட தெரியுமா? ஏன் கட்ட தெரியாதுன்னு சொன்னா நீ வந்து கட்டி விட போறியா? எதுக்கு? அதான் எதுனாலும் யூடியூப்ல தட்டினா வருதே, அதை பார்த்து கட்டு. உன்னா சாரி இல்லையா? நீ வேணா சொல்லேன். டைம் எவ்வளோ இருக்கும்? கடையில் போய் எடுத்துறவா இல்லை ரேகா ரேவதி யார்கிட்ட இருந்தாவது வாங்கி தரட்டா? சரி தானே, வாங்கி மட்டும் இல்லை கட்டியும் விடணுமோ? ஆமாம்மா. ஐயா சிச்சி, காதலோ காமமோ அது அவகிட்ட மட்டும்தான். அடுத்தவங்களுக்கெல்லாம் இல்லைங்க சார். உன்னவள் உனக்கானவள் வர்றா பாரு, அவளுக்கு வேணா வாங்கி கொடுத்து கட்டி விடு. என்ன மூஞ்சி டக்குன்னு வருது, வந்துட்டாங்களோ? என்னங்க அம்மா பேசவே மாட்டாங்க. அதுக்கு எதுக்குங்க நீங்க அலறீங்க? எல்லாம் சரியாயிடும் சரியா? இந்தாங்க உங்க ஃபோனு. தேங்க்யூ. இருக்கட்டும். சாரி. எதுக்கு? உங்க ஃபோன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்கல்ல. இவ்வளோ நேரம் என்கிட்ட இருந்ததுல அதான். அப்படியெல்லாம் இல்லையே. இல்லை உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விட்டுட்டு. என்னது? உங்க ஃபோனை உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு அதில் எந்த ரகசியமும் இல்லை. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். தேங்க்ஸ். அப்புறம் எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் சரியாயிடும். அவங்க விளையாட்டுக்கு பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க சொன்னதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இருந்தாலும் ஊரில் இருக்கும்போது பண்ணியிருந்தா உடனே போய் சமாதானப்படுத்திருக்கலாம்.
பெருசா எந்த பயமும் இல்லை, எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கோம்ல, அதான். நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவங்க புத்திசாலி தானே, ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதி ஐபிஎஸ் ஆயிருக்காங்க. அவங்கள போய் இப்படி குறைச்சி எடை போடுறீங்களே. இல்லை, என்னன்னாலும் லைஃப்னு வரும்போது. பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ம், சரி, நான் போய் அவன் என்ன பண்ணுற பார்க்குறேன். ம். நீங்கள் ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங்கா? இந்நேரத்துலையா? அஜய்க்கு தூக்கம் வரலையா, அதான் சும்மா நடந்துட்டு வரலான்னு. லூசு மடையா, கிறுக்கு போல வளர்றடா. ம். சரி, பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க. ம். ம், இல்ல ஏதாவது வேணுமா என்ன? ம், ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ம், தேங்க்ஸ். வருத்தப்படாத சத்யா, புள்ள ஏதோ விளையாட்டுக்கு செஞ்சாலும் நார்தல் கரகம் நல்லதில் முடியும்னு இதுலேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கும். உங்கள் 2 பேர்த்துக்கும் கூடலும் இருக்கணும் இல்லை? ஏதோ சண்டை சச்சரவுன்னு வந்தால் தானே உங்களுக்குள்ளே எவ்வளோ காதல் இருக்குன்னு அதை அப்படியே அதிகரிக்கும். ஆ, கெஞ்சிக்கிட்டும் கொஞ்சிக்கிட்டும் இருந்தாலும் நல்லா இருக்காது, சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. அவன் ஏதோ விளையாட்டுக்கு பண்ண போனா, அவன் நினச்சா சத்யா சரி புரிஞ்சுப்பா, சந்தேகப்பட மாட்டான் அப்படின்னு. சத்யா அதை புரிஞ்சுக்காம பேசுகிறான். என்ன இருந்தாலும் பொண்ணுங்க மனசை நாமே புரிஞ்சுக்கணும் இல்லை? ஒரு விஷயத்த அது மக சொல்ல கேட்கும்போது உண்மைன்னு தானே நம்ப தோணும். அப்போ யாருக்கா இருந்தாலும் ஒரு பதட்டம், கோவம், வருத்தம் எல்லாமே வருமில்ல? அதான் கொஞ்சம் விட்டு புடி. அவளே அழுது முடிச்சு அமைதியாகி அப்புறம் தெளிவாகி புரிஞ்சுக்கிட்டு பேசுவா என்ன. அதெல்லாம் சரிதான். அப்போ இவ்வளோ வருஷம் வாழ்க்கையில இவ்வளோதான் என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டாலேன்னு வருத்தப்படாத. ஏதோ அவ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம்னு நினச்சிக்கோ. எதுவும் பண்ணிக்காம இந்த சைட் தான். என்னாச்சு? ஏன் அவ பேசலையா? உள்ளகிட்ட தான் பேசினா. கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன் விடுங்கங்கிறா. காலைல பேசி பார்ப்போம். நம்ம போய் சேர வரைக்கும் எதுவும் பண்ணாம இருந்தா சரிதான். அப்படி இப்படி சமாதானம் பண்ணிக்கலாம். நீங்க சீக்கிரம் நாளைக்கு ஊருக்கு போக நான் ஏற்பாடு பண்றேன். ம். பிள்ளைங்க 2 நாளைக்கு எங்க கூட வந்து தங்கட்டுமே. சார், இல்ல நீயே இப்போ கோவமா இருக்க. நானும் வந்துட்டேனே, அதான் கையோட கூட்டிட்டு போயிட்டு 2 நாள் வச்சுட்டு கொண்டாந்து விட்டுறலான்ட்டு. உங்களுக்கு எங்க சார் சிரமம், நாங்களே கூப்பிட்டு போறோம். இல்ல பசங்களை பார்த்துட்டா எப்படி 5-6 நாள் அங்கே கூட்டிட்டு போய் வச்சுட்டு தான் கொண்டாந்து விடுறது. அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், யோசிச்சு வேணாலும் சொல்லுங்க. ம். நம்ம அங்கே போயிட்டு வரதுக்குள்ள அப்பா அடிச்சிட்டாரா என்ன? அமைதியாக வந்து பார்த்துட்டா. ஃபேனு, ஏசி, லைட்டுன்னு எல்லாத்தையும் அப்படியே போட்டுவிட்டு படுத்திருக்கா. பட்டாம்பூச்சி மாதிரி துருன்னு ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பா. இப்போ அமைதியாக இருக்கவும் பயமாகவும் இருக்கு. ம், சரி, காலையில் பேசி போயதுனாலும் நாம பேசினது பொதுவாக இவ்வளோ அம்மா கிட்ட பேச விட்டுருக்கலாமோ? சமாதானம் ஆயிருப்பாங்களோ? காலையிலையாவது பேச சொல்லணும். நீ ஏன்டா வச்சுட்டு அப்படி எடுத்துட்டு இருக்க? விட்றா. நீ தான்டா கோணையா எடுத்துட்டு இருக்க. யாரு நானு? மரியாதையை விட்றா. அவங்க டென்ஷன் பண்றா தூங்குற நேரத்துல. நீ விட்றா. இங்க பாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு கோவத்துல இருந்தீங்கன்னா சொல்லு, நான் போயிட்டு சத்யன் சாரை வர சொல்றேன். அதை விட்டுட்டு வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்காத என்ன. என்ன அவதான் சும்மா ஒரு தடவை சொன்னானா, நீ மூச்சுக்கு 300 தடவை சொல்லி காட்டுறடா. எட்டி மிதிச்சுன்னு வச்சுக்கீங்க. மிதிப்படா மிதிப்ப. எதுக்கு இதுன்னு கோவம்? மரியாதையை ஒழுங்கா படுத்துடா, டென்ஷன் பண்ணாத தொட்டேன். ஐயோ மச்சி, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும்டா. நடக்காமையா போயிருப்போது. வேண்டாம் சேகர், தயவு செஞ்சு பேசாம படுத்துரு. சரிடா, கோவப்படாத. மூட்டு போடுறா. இங்க பாருடா, மனுஷனா பிறந்தா எப்போ ஒரு நாள் கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும். அதுக்காக இன்னைக்கு நடக்கலன்னு ஏன்டா எப்படி டென்ஷன் ஆகுற? சத்யா, காது வலிக்குது சத்யா. வலிச்சா எங்கேனும் போ, என் மூஞ்சிலேயே முழிக்காத. புள்ளைய பாரு. சத்யா, சாரி சத்யா, இப்படிலாம் பேசாத. என் மூஞ்சிலேயே முழிக்காத சொல்றேன்ல. சத்யா, நீ சும்மா இரு சிவா. இவளுக்கு செல்லம் கொடுத்துதான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறான்.
அதுக்குன்னு கோவப்பட்டு புள்ள நம்மளை விட்ட வேற எங்க போகும்? யார் இருக்கா அதுக்குன்னு? எங்கேனோ போய் தொலைட்டோம். தலை முழுகிறேன். பிள்ளையா இது? சத்யா என்ன பண்ற? ஒருத்தங்களோட ஃபீலிங்ஸோடய எமோஷன்ஸோடய விளையாடுறா. பிசாசு இவ. சத்யா கொஞ்சம் பொறுமையா இரு. பிரச்சனை நாளைக்கு சரியாயிரும். சரியாயிரும் சார், சரியாயிரும். ஆனா இவ எப்ப திருந்து வா சொல்லுங்க. நம்ம 4 பேத்துக்கும் 2 ரூம் போட்டோம். இவங்க 3 பேத்துக்கும் எத்தனை ரூம் போட்டிருப்பாங்க? கண்டிப்பா 2 ரூம் போட்டிருப்பாங்கல்ல. எது இது? இப்ப யார் எதுல இருக்கானே தெரியலையே. ரேகா ரேவதி ஒரு ரூம்ல இருந்தாலும் நானும் இவனும் ஒரு ரூம்ல இருக்கோம். அப்போ அவங்க அப்பாங்க 2 பேரும் ஒரு ரூம்ல இருந்தாலும் நம்ம அப்பா ஒரு ரூம்ல இருப்பாரு. அப்பா அவர் ஃப்ரீயாக தான் இருக்கணும். இல்லை ரேகா அவங்க அப்பா கூடயும் ரேவதி அவங்க அப்பா கூடயும் நாங்கள் 2 பேர் பார்த்தாலும் நம்ம அப்பா ஃப்ரீயாக தானே இருக்கணும். ஆனால் எந்த ரூமில் இருக்காரு? ச்சே, இவன் தொல்லை தாங்காமல் வெளியே வந்தா இப்போ இதெல்லாம் கொலப்ரேஷனாக இருக்கு. கீழே பைய கேட்டுட்டு வந்துடலாமா இல்லை ஃபோன் அடிக்கலாமா? எல்லாரும் கப்பல்ஸாக ஒன்றும் வரலையே, சிங்கிளாக தானே வந்திருக்கோம். வேறே பார்த்துடலாம். டேடி தனியாக இருந்தா அவங்க கூடயே பார்த்துக்கலாம். அடி ஆத்தி, இந்த ஆள் அடிச்சு கொண்டுருவோம் போல இருக்கே. பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசம்னா பிள்ளைய இப்படியே அடிக்கிறது. இப்போ எப்படி இவ்வளோ காப்பாத்துறது? உள்ள போனால் நமக்கு சங்கூதிடுவாங்க. உள்ளேயும் போகக்கூடாது. இல்லை சத்யா, இனி நீ சரிப்பட்டு வரமாட்ட. பிள்ளைய நானே கூட்டிட்டு போறேன். உனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ வந்து பிள்ளைய கூப்பிட்டுக்கோ. சார் விடுறா சிவா, அவ எங்க இருந்தா எனக்கு என்ன? உங்க இஷ்டப்படியே என்னமோ பண்ணுங்க. என் செல்லம், எப்ப பாரு போட்டோ பார்த்து கொஞ்சம் என்ன பண்றது? நேர்ல போய் கொஞ்சம் வேண்டியதானே? அதுக்கு நேரங்காலம் வரும். வரும்போது கொஞ்சம். அது சரி. நீ என்ன இவங்க அப்பா வழின்ட்டு இவ்வளோ போய் கூட்டிட்டு வந்திருக்க? ஏமா வாய மூடுறா. இவங்க அப்பா இவ்வளோ அடிச்சு உதச்சு மிதிக்காரு, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நீ போய் ரேகாவை இங்க கூட்டிட்டு வா. 4 பேரும் இங்கேயே படுத்துக்கலாம். 4 பேர் எப்படி? நம்ம சோஃபாலயோ இல்லை கீழேயோ படுத்துக்கலாம். இவங்க மேல படுத்துட்டோம். மீனுக்கெல்லாம் பூனைய காவல் வைக்க முடியாது. எனக்கு புரிஞ்சு, நீ நிறுத்து. எனக்கு தெரியும். எழுந்துடா போடா. அப்படியே ஆயின்மெண்ட் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வா. அவங்க அப்பா அடிச்சதுக்கு போடுவோம். வெளியே இருந்து தானே வரீங்க, அப்படியே அவங்களே கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. வேலையே முடிஞ்சு. இப்ப நான் இதுக்கு தனியா எழும்பணுமா? எலும்புடா எருமை. போய் அவங்கள கூப்பிட்டு பெட்ஷீட் மட்டும் எடுத்துட்டு வா. என்ன ரேகா?